உற்சாகமான வணக்கங்கள். இன்று டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். இந்த தினத்திற்கான கருப்பொருள் உங்கள் உரிமை, உங்கள் கடமை. ஊழலை வேண்டாம் என்று உரக்கச் சொல்லுங்கள். ஊழலை கையாளுவதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட பங்குண்டு, தனிப்பட்ட உரிமையுண்டு, பொறுப்புண்டு. ஆகவே ஊழலை வேண்டாம் என்று ஒதுக்குங்கள். ஊழலுக்கு எதிரான பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐக்கிய நாடுகளின் மாநாடு நிறைவேற்றப்பட்டது. அதிலிருந்து டிசம்பர் 9ஆம் தேதி சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சியை நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் MBA படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கலந்துரையாடலை பகிர இணைகிறார்கள். வணக்கம் நேயர்களே, நாங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டி MBA ஜெனரல் படிக்கக்கூடிய மாணவர்கள். உங்களோடு நான் வெங்கடேசன். நான் ரேவா. நான் சரஸ்வதி. இன்று சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்திற்கான ஒரு கலந்துரையாடலை பகிர நம்ம அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியில் இணைகிறோம். இந்த ஊழல்னு சொல்கிறாங்களே, இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? ஊழலுங்கிறது மனித வரலாற்றை போலவே பழமையானது. பண்டைய எகிப்தின் முதல் வம்சம் கிமு 3100லேருந்து 2700 வரை அந்த காலகட்டத்திலேயே நீதித்துறையின் ஊழலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. அடே அப்பா, அப்போ அந்த காலத்துல இருந்தே ஊழல் இருக்குன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் என்ன பிரமாதம்! கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்த கதையெல்லாம் சீன புராணத்தில் இருக்குது. சீனாவிலலாம் ஒவ்வொரு வீட்லேயும் சமையலறை கடவுள்னு இருக்கிறதாவும், அந்த கடவுள் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரோட நடவடிக்கையெல்லாம், நன்மை தீமை எல்லாம் கவனித்து அதோட ஆண்டு அறிக்கையை அதை பரலோகத்தில் சமர்ப்பித்து தண்டனையோ அல்ல பரிசோ கிடைக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது. சீனா புத்தாண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சர்க்கரையால் தடவுன கேக்கெல்லாம் கடவுளுக்கு படித்தா சொர்க்கத்தில் இடம் கிடைக்குங்கிற நம்பிக்கைக்காக கடவுளுக்கே லஞ்சம் கொடுத்தவங்க கதையெல்லாம் இருக்குது. அப்படின்னா மனித நாகரிகத்தோடவே சேர்ந்து ஊழலும் வளர்ந்துருக்கா? ஆமாம், இந்த 20ஆம் நூற்றாண்டில் உலக பொருளாதாரம் குளோபலைசேஷனான கணிசமாக விரிவடைந்தது. அதே மாதிரி ஊழலும் சேர்ந்து அதிகரித்தது. இந்த ஊழல் நடவடிக்கைகள் எல்லாமே ரகசியமாக மேற்கொள்ளப்படுவதால் உலகளாவிய ஊழல் அளவு மதிப்பிடுவது கடினமாக இருக்கிறது. நான் கூட படித்தேன். உலக வங்கியின் மதிப்பீட்டின்படி சர்வதேச லஞ்சம் ஆண்டுதோறும் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2%, மொத்த உலகளாவிய உதவி நிதியை விட 10 மடங்கு அதிகமாகும். மற்ற மதிப்பீடுகள் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2 to 5% அதிகமாக உள்ளது. அப்போ இந்த ஊழலுக்கு யார் தான் பொறுப்பு ரேவா? தனி மனிதனாக இருக்கிற எல்லாருமே இதுக்கு பொறுப்பு தான். 2017ஆம் ஆண்டு கணக்கீடுபடி உலகத்தில் 4 பேத்துல ஒருத்தர் தான் வேலை ஆகணுங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்துருக்கதா ஒப்புக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 57% மக்கள் ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் ஒழுங்காக செயல்படலைங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. 30% பேர் அரசாங்கம் சிறப்பாக தான் செயல்பட்டுருக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஊழல் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது சரஸ்வதி? லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் தப்புன்னு பள்ளி பாடத்திட்டத்திலே கொண்டு வரணும். ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு நிறுவனங்களை வலுப்படுத்தணும். சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் காட்டியுள்ள சட்ட விதிகளை உடனடியாக நிலைநிறுத்துவது அவசியம். நமது தேசத்தந்தை காந்தி உலகம் அனைவரின் தேவைக்கும் போதுமானது, ஆனால் அனைவரின் பேராசைக்கும் போதுமானதாக இல்லை என்று கூறினார். நாமும் லஞ்சம், ஊழல் போன்றவற்றிற்கு எதிராக செயல்படுவோம் என்ற உறுதிமொழியுடன் இந்த கலந்துரையாடலை நாங்கள் நிறைவு செய்கிறோம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கும் நிலைய இயக்குனர் ராஜாராம் ஐயா அவர்களுக்கும், எங்களை ஊக்கப்படுத்தி நிகழ்ச்சிக்கு அனுப்பிய எங்கள் துறை தலைவர் டாக்டர் ராஜாமோகன் சார் மற்றும் ஆயிஷா மேடம் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள்.